ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆயுர்வேதா அன்பாக்ஸ். நான் டாக்டர் பவித்ரா, ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன். சம்மர் வந்தாச்சு. ஒவ்வொரு வருஷமே வெயிலோட தாக்கம் படிப்படியாக அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்மர் டைமில் பித்த தோஷம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பாடியை எப்படி கூலாக வச்சுக்கிறது, இந்த ஹீட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, என்னென்னலாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சம்மரில் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்? சம்மர்னால் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அப்போ ரொம்ப குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். கூலிங்கான ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சீசனல் ஃப்ரூட்டான வாட்டர்மெலன், தர்பூசணி பழம். இந்த வாட்டர்மெலன் நம்மளோட பாடி ஹீட்டை நல்லாவே குறைக்கும். செகண்ட் ஒன் பொமக்ரானட், மாதுளம்பழம். ஸோ இந்த மாதுளம்பழம் நம்மளோட செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் சம்மர் டைமில் வரக்கூடிய ஜீரண கோளாறுகள் எல்லாமே சரியாகும். சீசனல் ஃப்ரூட்டான மாம்பழம். மாம்பழம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் பாடி ஹீட் ஆகுமே தவிர, அளவான குவான்டிட்டியில் எடுத்துக்கும் போது பாடி ஹீட் ஆகாது. அப்புறம் கிரேப்ஸ், திராட்சை. இது நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணும், நம்மளை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சு. ஸோ இந்த மாதிரி நீர் பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரேட்டிங் வெஜிடபிள்ஸ். என்னென்ன மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கலாம்? மெயினாக வெள்ளரி பிஞ்சு, குக்கும்பர். இது நல்லாவே பாடி ஹீட்டை குறைக்கும், நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் எல்லா நீர் காய்கறிகளுமே எடுத்துக்கலாம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் நல்லாவே குளிர்ச்சி தன்மையுடையது. ரொம்ப லைட்டாக சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியதும் கூட. கீரை வகைகளை நிறையா நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த கீரை நம்ம எடுக்கும் போது நம்மளோட செரிமானம் எல்லாமே நார்மலாக இருக்கும், மோஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரைஸ் சாப்பிட்லாமா, கோதுமை சாப்பிட்லாமா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ரைஸ் எடுத்துக்கலாம், பார்லி எடுத்துக்கலாம், கோதுமை எடுத்துக்கலாம். பட் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கோதுமையோட ப்ராப்பர்ட்டி. மோர் நிறையா எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா மோர் ஒரு ப்ரோபயோட்டிக், நமக்கு தேவையான செரிமானம் நார்மலாகும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். பால் எடுத்துக்கலாமா? பால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பசும்பால் எடுத்துக்கலாம். வார்மாக இருக்கிற பசும்பால் கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் கலந்து எடுத்துக்கும் போது இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், கொஞ்சம் உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கும். சரியா? தயிர் எடுத்துக்கலாமா? நைட் டைமில் கண்டிப்பாக தயிர் எடுத்துக்கக்கூடாது, பகல் நேரங்களில் தயிர் எடுத்துக்கலாம். வேறு என்னென்ன மாதிரி ஜூஸஸ் குடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயினாக இளநீர் நிறையா எடுத்துக்கோங்க. சீசனெல்லாம் நொங்கு கிடைக்கும், நொங்குலாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2-3 நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் கிடையாது, அந்த நாட்டு நெல்லிக்காய், அதோட கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு, இஞ்சி ஒரு துண்டு அது போட்டுட்டு நல்லா அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது இது நல்லாவே உடம்பு குளிர்ச்சியாக இருக்க ஹெல்ப் பண்ணும், உடம்பு சூடெல்லாம் குறைக்கும். சரியா? இது முடி வளர்கிறதுக்கு கூட நல்லது. சரியா? இதை கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பானகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம், நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கும் போது உடம்பு சூடெல்லாம் குறையும். செரிமான கோளாறுகள் சம்மர் டைமில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் ஜீரகம், கொத்தமல்லின்னு சொல்லக்கூடிய மல்லி கூட பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய ஃபெனல் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கும் போது அசிடிட்டி ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும், கூடவே பாடி ஹீட்டை குறைக்கும், செரிமானத்தை கூட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த அப்டாமினல் ப்ளோட்டிங்கக்கூடிய வயிறு உபுசமாக இருக்கிறது, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு 3 வேளையுமே அரை கிளாஸ் இந்த தண்ணி குடிக்கும் போது ரொம்பவே நல்லது. நம்மளோட சாப்பாடில் அதிகமாக பெருஞ்சீரகம், ஜீரகம், ஏலக்காய், கொத்தமல்லின்னு சொல்லக்கூட மல்லி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கும் போது நம்மளோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், வயிறு உபுசமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் தவிர்க்கலாம். சரியா? என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இந்த சம்மரில் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப காரமான ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ரொம்ப எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எல்லாமே நம்மளோட பாடி ஹீட்டை ரொம்பவே அதிகமாக்கும், கூடவே ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜிலாம் உண்டாக்கும்.
ரொம்ப ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் லைக் ரொம்ப புளிச்ச தயிர், புளிச்ச மோர், மாவு அரைச்சி ரொம்ப புளிச்சது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அசிடிட்டியை வந்து உண்டாக்கும், பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். கடையில் வாங்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ், இது எதுவுமே வந்து எடுக்காதீங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. காஃபி, டீ அதிகமாக குடிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ட்ரிங்காக எடுத்துக்க பாருங்கள். ஆல்கஹால் கன்சப்ஷன் கண்டிப்பாக வேண்டாம். சரியா? இதெல்லாம் தான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ். உங்களுக்கு ஸ்பெஷலாக சம்மர் டயட் பிளான் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஹெர்பல் ட்ரிங்க் ஐடியாஸ் எல்லாமே வந்து தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.